ஹாய் வணக்கம். இந்த வீடியோல நாம பைத்தான் புரோகிராமிங் லாங்குவேஜ்ல செட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் பத்தி பார்க்க போறோம். செட் அப்படிங்கிறது ஒரு சீக்வென்ஸ் டேட்டா டைப். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நாம லிஸ்ட், டிப்பிள், டிக்ஷனரி இந்த மாதிரிப்பட்ட நிறைய சீக்வென்ஸ் டேட்டா டைப்ஸ் பார்த்திருப்போம். இப்போ செட் அப்படிங்கிறது அந்த லைன்ல இன்னொரு டேட்டா டைப். ஒரு செட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஒரு செட் ஆஃப் டேட்டா, ஒரு செட் ஆஃப் கர்லி பிரேசஸ்க்குள்ள கமா செப்பரேட் பண்ணி குடுக்கிறதா இருந்தா, அது செட் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் கர்லி பிரேசஸ்க்குள்ள ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ கமா செப்பரேட் பண்ணி குடுத்தா, அத டிக்ஷனரி அப்படின்னு சொன்னோம். பட் டிக்ஷனரிக்கும் செட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ஷனரில நாம குடுக்குற ஒவ்வொரு டேட்டாவுமே, ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே ஒரு கீ வேல்யூ பேரா இருக்குது. அதாவது ஒரு கீ, அதனுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ. இப்படிப்பட்ட ஒரு கீ வேல்யூ பேர தான் நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு எலிமெண்ட் அப்படின்னு சொல்றோம் டிக்ஷனரில. பட் செட்ட பொறுத்தவரைக்கும் நம்முடைய எலிமெண்ட்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸா இருக்கு. தனித்தனி வேல்யூஸா இருக்கும். அது கீ வேல்யூ பேர்ஸா இருக்காது. அதுதான் வந்து மெயினா டிக்ஷனரிக்கும் செட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம். மற்றபடி பார்த்தீங்கன்னா, எல்லா எலிமெண்ட்ஸுமே செட் ஆஃப் கர்லி பிரேசஸ்க்குள்ள கமா செப்பரேட் பண்ணி தான் குடுக்கணும். அதுக்கப்புறமா இந்த செட்டுக்குள்ள என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணாலும் மெம்பரா இருக்கலாம். அது இன்டிஜரா இருக்கலாம், ஃப்ளோட்டா இருக்கலாம், டியூப்பிளா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம். பட் ஒரு எக்செப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, லிஸ்ட், டிக்ஷனரிஸ். லிஸ்ட்டும் டிக்ஷனரியும் கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னா, செட்டுடைய மெம்பர்ஸா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, லிஸ்ட்டும் டிக்ஷனரியும் மியூட்டபிள் டேட்டா டைப் எலிமெண்ட்ஸ். மியூட்டபிள் டேட்டா டைப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளால மாடிஃபை பண்ண முடியும். அதுக்கு வேற வேற வேல்யூஸ் புரொவைட் பண்ண முடியும். பட் செட்ட பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நம்ம ஒரு செட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே டூப்ளிகேட்ஸா இருக்க முடியாது. அதாவது ஒரு ஒரு எலிமெண்ட் திரும்ப திரும்ப என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு செட்ல ரிப்பீட் ஆக முடியாது. டூப்ளிகேஷன் வந்து நாட் அலோவ்ட். அப்போ லிஸ்ட், டிக்ஷனரிஸ் எல்லாம் வந்து அ வேல்யூவ மாடிஃபை பண்றதுக்கு பெர்மிஷன் குடுக்கிறதுனால, சம்டைம்ஸ் டூப்ளிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால, இந்த லிஸ்ட், டிக்ஷனரி இந்த 2 டேட்டா டைப்ஸும் கண்டிப்பா ஒரு செட்டினுடைய மெம்பரா இருக்க முடியாது. ஏற்கனவே நமக்கு நெறைய டேட்டா டைப் இருந்தா கூட, சீக்வென்ஸ் டேட்டா டைப்ஸ் இருந்தா கூட, செட் அப்படிங்கிறது ஏன் ஸ்பெஷல்? அது ஏன் ரொம்ப வந்து அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் எலிமெண்ட் அல்லது ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் எலிமெண்ட்ட சர்ச் பண்றதுக்கு அ மற்ற டேட்டா டைப்ஸ கம்பேர் பண்ணும்போது செட்ல வந்து ஆப்டிமைஸ்ட் மெத்தட்ஸ் நெறைய இருக்கு. அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால செட் அப்படிங்கிறது எப்பவுமே கொஞ்சம் அட்வான்டேஜஸ். இப்போ ஒரு செட் எப்படி கிரியேட் பண்றது? சிம்பிளா செட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாம்பிள் செட் அண்டர்ஸ்கோர் 1 அப்படிங்கிற ஒரு செட்ட கிரியேட் பண்றேன். ஒரு செட் ஆஃப் கர்லி பிரேசஸ்க்குள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ புரொவைட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, ஆ 3 இல்ல 4 வச்சுக்கலாம். 4 அப்புறமா 5 அப்புறமா ஒரு டியூப்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் 7, 8, 9. ஒரு 3 எலிமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இத்தனை இந்த டியூப்பிள்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்ப பாருங்க 1, 2 இது 2 வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜர்ஸ். 4, 5 இந்த 2 ஸ்ட்ரிங்ஸ். அப்புறம் 7, 8, 9 அப்படிங்கிறது ஒரு டியூப்பிள். இந்த மாதிரி ஒரு செட்டுக்குள்ள எந்த டைப் ஆஃப் டேட்டா எலிமெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம் எக்ஸெப்ட் லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரிஸ். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். print of set underscore 1. இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க உங்களுடைய லிஸ்ட் வந்து செட் வந்து அக்செப்ட் ஆயிருக்கு. அதாவது நீங்க கொடுக்குற எலிமெண்ட்ஸ் எல்லாமே வேற வேற டேட்டா டைப்பா இருந்தா கூட உங்களுடைய செட் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஒரு வேலிட் செட்டா என்ன ஆயிருக்கு அக்செப்ட் ஆயிருக்கு. இப்போ அதனுடைய டைப்பை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். print type of set underscore 1. இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதனுடைய டைப் என்ன நமக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏற்கனவே ப்ரீடிஃபைன்டு செட் கிளாஸ் ஒன்று பைத்தான்ல இருக்கு. அந்த டைப்ல தான் உங்களுடைய செட் கிரியேட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு சிம்பிள் பைத்தானுடைய சிம்பிள் செட் கிரியேட் பண்ற மெத்தட். இப்போ அடுத்தது ஒரு செட்டை வந்து நாம இன்னொரு வேலையும் கிரியேட் பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி அந்த லிஸ்ட்டை ஒரு செட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்குமெண்டா பாஸ் பண்ணலாம். ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த செட்டுக்கு ஆர்குமெண்டா பாஸ் பண்ணலாம். அந்த லிஸ்ட்டுக்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு அந்த செட் கிரியேட் ஆகும். இப்போ அதுக்கு ஒரு சாம்பிள் பார்க்கலாம். நான் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள்
list underscore 1 அப்படின்னு ஒரு லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கிரியேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் a e அப்புறமா i o u. ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து வவல்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டை ஆர்குமெண்டா பாஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு செட்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ செட் ஆஃப் அப்புறம் இந்த லிஸ்ட்டை பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் 1. ஸோ பாருங்க லிஸ்ட் 1 அண்டர்ஸ்கோர் 1 அப்படிங்கிறது ஏற்கனவே கிரியேட் ஆகக்கூடிய ஒரு லிஸ்ட். இந்த லிஸ்ட்டுக்குள்ள 5 கேரக்டர்ஸ் ஏற்கனவே இருக்கு. ஸோ இந்த 5 கேரக்டர்ஸ் அதாவது 5 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு. இந்த 5 ஸ்ட்ரிங்ஸையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஃபார்ம்ல இந்த செட் மெத்தடுக்கு நம்ம என்ன பண்றோம் பாஸ் பண்றோம். இப்போ என்ன ஆகுதுன்னா செட் மெத்தட் ஒரு செட்டை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸை ரிட்டர்ன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் வவல்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்டை கிரியேட் பண்ணி அந்த செட்ல நம்ம என்ன பண்றோம் அந்த ரெஃபரன்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் வவல்ஸ். இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய செட் வந்து கிரியேட் ஆகிறது தெரியும். ஸோ AEIOU. ஸோ ஒரு விஷயத்தை இதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எந்த ஆர்டரில் கொடுத்தோமோ அந்த ஆர்டரில் இல்லை. AEIOU அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். பட் அது கிரியேட் ஆகிருக்கிறது AIOUEன்னு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் அப்படிங்கிறது அன்ஆர்டர்ட் கலெக்ஷன். ஸோ இந்த செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே ஆர்டரில் தான் இருக்கும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு ஆர்டரில் ஒரு செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்டரில் இருக்கும். ஸோ அதனால நம்ம ஒரு பாயிண்ட் படிக்கலாம் என்ன அப்படின்னா செட் எலமெண்ட்ஸை நம்மளால என்ன பண்ண முடியாது இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம படிக்கலாம். இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்ஸ் cannot have duplicate elements. ஒரு செட்ல என்ன பண்ண முடியாதுன்னா டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் வச்சுக்க முடியாது. அப்படின்னா ஒரு வேல்யூ ஒரு செட்டுக்குள்ள ரிப்பீட் ஆக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். சாரி ஒரு செட் கிரியேட் பண்றேன். செட் அண்டர்ஸ்கோர் 1. ஸோ இந்த செட் அண்டர்ஸ்கோர் 1 அப்படிங்கிற செட்ல 1,2 இது ஒரு 1,2. ஸோ இது ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ். இதே 1,2 நான் என்ன பண்றேன் அப்படின்னா திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரே எலமெண்ட் டூப்ளிகேட் ஆகுது அப்படின்னா அதனுடைய ஒரே ஒரு காப்பி மட்டும் அந்த செட்ல ரீடைன் ஆகும். ஸோ இப்போ 1 and 1 காப்பி 2 இருக்கு. ஸோ அதுல ஒரு காப்பி ரீடைன் ஆகும். ஸோ 2ல 2 காப்பீஸ் இருக்கு. அதுல ஒரு காப்பி ரீடைன் ஆகும். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் செட் அண்டர்ஸ்கோர் 1. ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு டூப்ளிகேட் வேல்யூஸ்க்குமே ஒரே ஒரு காப்பி தான் என்ன இருக்கு அப்படின்னா மெயின்டைன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு செட்டுக்குள்ள டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் நம்மளால வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப். இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். ஒரு செட் கிரியேட் பண்றது, எம்டி செட் கிரியேட் பண்றது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு செட்ல நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா மியூட்டபிள் எலமெண்ட்ஸ் லிஸ்ட் ஆர் டிக்ஷனரி இந்த ரெண்டும் வந்து நம்ம என்ன சொல்றோம் மியூட்டபிள் எலமெண்ட்ஸ் மியூட்டபிள் டேட்டா டைப்ஸ்னு சொல்றோம். ஸோ லிஸ்ட்டோ டிக்ஷனரியோ ஒரு செட்டினுடைய மெம்பரா இருக்க முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அது அப்போ நீங்க அதை ஒரு செட்ல வந்து லிஸ்டையோ டிக்ஷனரியோ ஒரு பேராமீட்டரா கொடுத்தீங்க அப்படின்னா அல்லது ஒரு மெம்பரா கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3, 4, 5. ஸோ 3, 4, 5 அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஒரு லிஸ்டா கிரியேட் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த செட்டுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா unhashable type list. ஸோ உங்க லிஸ்ட்டுக்குள்ள உங்க செட்டுக்குள்ள ஒரு unhashable type of data அதாவது லிஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா ஆட் ஆயிருக்கு. ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் செட்ஸ் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா லிஸ்ட் அல்லது டிக்ஷனரிஸை வந்து மெம்பர்ஸை சப்போர்ட் பண்ணாது அல்லது மெம்பர்ஸை கிரியேட் பண்றதுக்கு அலோவ் பண்ணாது. ஸோ இந்த பாயிண்ட் நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது how to create empty set. ஒரு எம்டி செட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஒரு செட் அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் enclosed within set of curly braces. இதுதான் நம்ம ஒரு செட் அப்படின்னு சொல்றோம். ஆனா நீங்க ஒரு செட் எப்படி கிரியேட் பண்ணும்போது செட் அண்டர்ஸ்கோர் 1 ஈக்குவல் டு ஸோ இது வந்து ஒரு எம்டி செட்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் என்ன இஷ்யூ இருக்கு அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டிக்ஷனரி அப்படிங்கிறதும் ஒரு கலெக்ஷன் ஆஃப் curly bracesக்குள்ள தான் நம்ம என்ன பண்றோம் கிரியேட் பண்றோம். ஸோ நீங்க இப்போ ஒரு செட் ஆஃப் curly braces எந்த டேட்டாவும் இல்லாம எம்டி curly braces கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை டிக்ஷனரியா தான் கன்சிடர் பண்ணும். ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் செட் அண்டர்ஸ்கோர் 1 அப்படின்னு இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சாரி டைப் ஆஃப்
செட் அண்டர்ஸ்கோர் 1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதனுடைய டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கர்லி பிரேசஸ் வந்து எம்டியா கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு டிக்ஷனரியா தான் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க ஒரு டிக்ஷனரியா தான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஒரு செட் ஆஃப் கர்லி பிரேசஸ் எம்டியா கொடுத்து ஒரு எம்டி செட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு என்ன ப்ரொவிஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் அப்படிங்கிற செட்ங்கிற ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும். ஸோ இந்த செட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது எம்டி எலிமெண்ட்ஸ் அதாவது எம்டி பேராமீட்டர்ஸ் எந்த பேராமீட்டருமே கொடுக்காம நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா இந்த செட் ஃபங்க்ஷன் ஒரு எம்டி செட்டை கிரியேட் பண்ணி அதை அதனுடைய ரெஃபரன்ஸை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க உங்களுடைய டைப் இந்த செட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண அந்த 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 பர்டிகுலர் செட்டினுடைய டைப் வந்து இந்த கிளாஸ் செட் அப்படிங்கிற டைப்ல இருக்கு. ஸோ எம்டி செட் கிரியேட் பண்றதுக்கு ஒரே ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஃபங்க்ஷனை வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ் இல்லாம கால் பண்றது தான் செட்டை வந்து எம்டியா கிரியேட் பண்றதுக்குள்ள ஒரு மெத்தட். இப்போ அடுத்த கண்டென்ட் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு செட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்றது வந்து மீனிங்லெஸ் அண்ட் அது பாத்தீங்கன்னா எரர் கிரியேட் பண்ணும். ஏன் அப்படின்னா செட் அப்படிங்கிறது அன்ஆர்டர்ட் கலெக்ஷன். ஸோ உங்களுடைய செட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே ஆர்டர்ல இருக்கிறது இல்லை. ஸோ அதனால நீங்க ஒரு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணீங்கன்னா அது வந்து கண்டிப்பா என்ன பண்ண போறது இல்லை, செட்டினுடைய எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண போறது இல்லை. ஸோ இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு செட் கிரியேட் பண்றேன். செட் அண்டர்ஸ்கோர் 1 1, 2, 3, 4. ஸோ 4 எலிமெண்ட்ஸ் டெஸ்ட் செட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஏற்கனவே நம்ம லிஸ்ட்ல பார்த்த மாதிரி அல்லது ட்யூபிள்ல பார்த்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது தப்பு. இப்போ இது வந்து 0 இது 1 அப்படின்னு நினைச்சிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த 2 அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் பண்றதுக்கு ஸோ பிரிண்ட் ஆஃப் செட் அண்டர்ஸ்கோர் 1 அப்புறமா ஒரு சப்ஸ்கிரிப்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 2 அப்படிங்கிற டேட்டா பிரிண்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் செட்டை பொறுத்த வரைக்கும் செட் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதாவது இண்டெக்ஸிங் சப்போர்ட் பண்ணாது. ஏன் அப்படின்னா அது ஒரு அன்ஆர்டர்ட் கலெக்ஷன். அதே மாதிரி ஸ்லைசிங் அப்படிங்கிற ஆப்ரேஷனும் செட்ல பாசிபிள் இல்லை. இப்போ எரர் பார்த்தீங்கன்னா டைப் எரர் செட் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் சப்ஸ்கிரிப்டபிள் அப்படின்னு வருது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை உங்களால வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ட் அல்லது இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ். இப்போ அடுத்தது ஒரு செட்ல எப்படி ஒரு எலிமெண்ட் ஆட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு செட் இருக்கு. அந்த செட்ல நீங்க புதுசா ஒரு எலிமெண்ட் ஆட் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு ஆட், இன்னொன்னு அப்டேட். ஆட் அப்படிங்கிற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் எலிமெண்ட ஆட் பண்றதுக்கு ஒரு சிங்கிள் எலிமெண்ட அந்த செட்ல ஆட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அல்லது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டாவை வந்து அந்த செட்ல வந்து ஆட் பண்றதுக்கு நாம அப்டேட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ரெண்டையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே 1, 2, 3, 4 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு செட் நம்மகிட்ட இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த செட்ல ஒரு புதுசா ஒரு வேல்யூ ஆட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் செட் அண்டர்ஸ்கோர் 1 டாட் ஆட் ஆஃப். ஸோ ஆட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் எலிமெண்ட் அதாவது சிங்கிள் டேட்டாவை என்ன பண்ணும் செட்ல ஆட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் ஆஃப் 5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த செட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப் செட் அண்டர்ஸ்கோர் 1. இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க அந்த 5 ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சிங்கிள் எலிமெண்ட் ஒரு சிங்கிள் வேல்யூவை ஒரு செட்டுக்குள்ள வந்து மெம்பரா ஆட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா ஆட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அதாவது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்டேட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட் மெத்தட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் அந்த செட் ஆஃப் வேல்யூஸ்ங்கிறது லிஸ்ட் ஃபார்ம்ல இருக்கலாம் அல்லது ட்யூபிள் ஃபார்ம்ல இருக்கலாம் அல்லது ஸ்ட்ரிங் ஃபார்ம்ல இருக்கலாம் ஈவன் இன்னொரு செட் ஃபார்ம்ல கூட இருக்கலாம் இன்னொரு செட்டா கூட அது இருக்கலாம். ஸோ எதுவா இருந்தாலும் அந்த ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் அது இன்புட்டா வாங்கி அதை என்ன பண்ணணும்னா அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய செட்டு கூட என்ன பண்ணிடும் கனெக்ட் பண்ணிடும் அதை ஆட் பண்ணிடும். இப்போ நம்ம ஒரு சாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செட் 1 டாட் அப்டேட் ஆஃப் ஒரு செட்டே நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதுக்கு ஆர்குமெண்டா கொடுக்குறேன். ஸோ 5, 6, 7. ஸோ ஒரு செட்டே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா
அதோடைய அப்டேட்டுடைய பேராமீட்டரா கொடுத்துட்டேன். ஸோ இப்போ அந்த செட் மொத்தமா செட்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் இந்த செட் 1ல என்ன ஆயிடும் அப்படின்னா அப்டேட் ஆயிடும். ஸோ இப்போ செட் 1 திருப்பி பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். பாருங்க 1 2 3 4 5 6 7. ஸோ நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் 1 2 3 4 கூட புதுசா 5 6 7 அப்படிங்கிற 3 வேல்யூஸ் இப்போ ஆட் ஆயிருச்சு. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் set underscore 1 dot update of ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 8 9 10 அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நான் என்ன பண்றேன் ஆட் பண்றேன். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ print underscore set underscore 1 இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க அந்த லிஸ்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா அப்டேட் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 அப்புறம் நம்ம கடைசி ஆட் பண்ண 8 9 10 அப்படிங்கிற லிஸ்ட். ஸோ இதே மாதிரி ஒரு செட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ set underscore 1 dot update of ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்ட்ரிங் ஆட் பண்ணும்போது ரெண்டு ஸ்ட்ரிங்காவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர்ஸ் இது ஒரு ஸ்ட்ரிங் கமா அடுத்த ஸ்ட்ரிங் பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நியூமரல்ஸ். இந்த ரெண்டு ஸ்ட்ரிங் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த அப்டேட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் set underscore 1 இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நம்ம கொடுத்த அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் தனித்தனியா எடுத்துட்டு அதுல டூப்ளிகேட்ஸ் இருந்தா டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஒவ்வொரு காப்பி மட்டும் மெயின்டைன் பண்ணி ஒரு ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் மெத்தட் வந்து எப்பவுமே ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸை வந்து ஒரு லிஸ்ட் ஒரு செட்டு கூட ஆட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யூஸ் பண்றோம். இப்போ அடுத்த கண்டென்ட் பார்க்கலாம். ரிமூவிங் த எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் த செட். ஸோ ஒரு எலிமெண்ட்டை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு செட்ல இருந்து ரிமூவ் பண்றது அப்படிங்கிறது ரிமூவிங் an element from the set. ஸோ ரிமூவ் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு டிஸ்கார்ட், இன்னொன்னு ரிமூவ். ஸோ டிஸ்கார்ட் மெத்தடும் ரிமூவ் மெத்தடும் ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டை ஒரு செட்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் டிஸ்கார்ட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட் ரிமூவ் பண்ணும் அல்லது ஒரு டேட்டாவை ஒரு செட்ல இருந்து ரிமூவ் பண்ணும். சப்போஸ் நீங்க ரிமூவ் பண்ண நினைச்ச அந்த டேட்டா அந்த செட்டினுடைய மெம்பரா இல்லை அப்படின்னா எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. ஜஸ்ட் இது வந்து எந்த ஒரு வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணாது, அவ்வளவுதான். பட் ரிமூவ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்க ரிமூவ் பண்ற அல்லது நீங்க டெலிட் பண்ற அந்த மெத்தட் அந்த டேட்டா அந்த செட்டுக்குள்ள மெம்பரா இல்லை அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எரர் ரேஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து டிஸ்கார்ட் அப்புறம் ரிமூவ் இந்த ரெண்டு மெத்தட்ஸ் கூட டிஃபரன்ஸ். இப்போ ஒரு சின்ன ஒரு சாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஒரு செட் இருக்கு, செட் அண்டர்ஸ்கோர் 1 1 2 3 4. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா செட் அண்டர்ஸ்கோர் 1 டாட் ரிமூவ் ஆஃப். ஸோ டிஸ்கார்ட் ஃபர்ஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கார்ட் ஆஃப் 1 2 3 4 அப்படிங்கிறதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரே ஒரு எலிமெண்ட் ரிமூவ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 3ங்கிற எலிமெண்ட் ரிமூவ் பண்றேன். இப்போ ரிமூவ் பண்ணிட்டு ஒரு முறை அந்த லிஸ்ட்டை செட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் செட் அண்டர்ஸ்கோர் 1. ஸோ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க 1 2 3 4 அப்படிங்கிற அந்த எலிமெண்ட்ஸ்ல இருந்து நாம வந்து 3 ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ மிச்சம் இருக்கிற அந்த 1 2 4 மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. சப்போஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல இல்லாத ஒரு எலிமெண்ட் ரிமூவ் பண்ண ட்ரை பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இந்த 5 அப்படிங்கிற வேல்யூ இந்த செட்லயே மெம்பரா இல்லை. ஸோ டிஸ்கார்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த எலிமெண்ட்ஸ் அந்த ரிமூவ் பண்ண வேண்டிய எலிமெண்ட் அந்த லிஸ்ட்ல இல்ல செட்ல இல்லை அப்படின்னா சிம்பிளா என்ன பண்ணிடும்னா எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாம விட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இது என்ன பண்ணுது அப்படின்னா எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. ஸோ சிம்பிளா இது என்ன பண்ணுது அப்படின்னா விட்டுருது. சரிங்களா? ஆனால் நான் என்ன பண்றேன்னா இதுக்கு பதிலாக ரிமூவ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ரிமூவ் ஆஃப் 5. ஸோ 5 அந்த லிஸ்ட்ல இல்லை, அந்த செட்ல இல்லை. இப்போ பாருங்க ஒரு கீ எரர் அது வந்து த்ரோ பண்ணியிருக்கு. ஸோ கீ எரர் 5, அதாவது இந்த 5ங்கிற எலிமெண்ட் இந்த லிஸ்ட்ல இல்லை. ஸோ ஒரு எலிமெண்ட் அல்லது ஒரு டேட்டாவை ஒரு செட்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்கு உங்களுக்கு
ரிமூவ் அப்படிங்கிற மெத்தடும் அப்டேட் அப்படிங்கிற சாரி டிஸ்கார்ட் அப்படிங்கிற மெத்தடும் இருக்கு. இப்போ ரிமூவ் அப்படிங்கிற மெத்தட் நீங்க ஏதாவது ஒரு எலமெண்ட் ரிமூவ் பண்ணும்போது அந்த எலமெண்ட் அந்த செட்ல இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எரர் ரைஸ் பண்ணும். அதுவே வந்து நீங்க டிஸ்கார்ட் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த எலமெண்ட் அந்த செட்ல இல்லைன்னா கூட என்ன பண்ணாது அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அது வந்து அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் கன்டினியூ பண்ணி போகும். ஸோ இதுதான் வந்து ஒரு எலமெண்ட் ரிமூவ் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ். ஸோ இது வரைக்கும் ஒரு செட் அப்படிங்கிறது என்ன, அந்த செட்டை எப்படி கிரியேட் பண்றது, செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு செட்டை கிரியேட் பண்றது, எம்டி செட் எப்படி கிரியேட் பண்றது, ஒரு எலமெண்ட்டை இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணா என்ன ஆகும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய இஷ்யூஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்னொரு வீடியோவில் ஒரு செட்டினுடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹாப்பி ப்ரோக்ராமிங். தேங்க்யூ.